வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா? எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க? எதிலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க. ஹாய், இந்த வாரத்துக்கான நம்ம நிஃப்டி அனாலிசிஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போன வாரம் 1.93% நிஃப்டி ஓவராலாக வந்து ஏறி இருக்குது. எல்லோரும் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து நிஃப்டி ஏறி இருக்குது. அதுக்காக ரொம்ப கீழே இறங்கிட்டே இருந்துட்டு இப்போ இந்த வாரத்துக்கானது நம்ம வந்து செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லைனை வந்து ட்ரா பண்ணோம். இது சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கிறோம். இது ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைதோம். நிஃப்டி இப்போ ஏறி இருக்குது வந்து தொடர்ந்து ஏறிடுமா, இதுதான் பாட்டமா அப்படின்னு வந்து பல கேள்விகள் நமக்கு வந்து இருக்கும். இது வந்து இப்போதைக்கு ஒரு 2 லைன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து ரெண்டுமே டச் ஆகிருக்கிறனால இதை வரைஞ்சிக்கிறோம். ஆனால் இன்னொரு லைனும் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். அது என்ன லைன் அப்படின்னு பார்த்தா, இதோட லோவும் இதோட இந்த இதை நான் வேறு கலரில் கொடுக்குறேன், பிளாக் கலரில் கொடுத்தா அப்படின்னா இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனும் டச் ஆகிட்டு இருக்கும். அப்போ இது என்ன, இது நம்ம வந்து சப்போர்ட்டாக இருக்குமா, இது சப்போர்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு எல்லாரும் அதிகப்படியான பேர் எதை வந்து நம்ம சப்போர்ட்டாக நம்ம பார்க்குறோமோ அதுதான் வந்து அதுக்கு ஏற்றபடி தான் இருக்கும். அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த நடக்கக்கூடிய ஸ்டாக்கோட வேல்யூ வந்து மேலே கீழே போகிறத வச்சு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ளூ லைன் வந்து நமக்கு வந்து இந்த தொட்டதுக்கப்புறம் நல்லாவே இதை பவுன்ஸ் ஆகிருக்குது. அப்போ 22,000 அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அப்போ இதையும் நம்ம வந்து ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் இந்த பிளாக் லைனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து வரைஞ்சிக்கிறோம். அதுவும் 2 லைனாக டச் பண்ணியிருக்குது. இங்கேருந்து இங்கே ஒரு ஃபால், இங்கேருந்து இங்கே ஒரு ஃபால், அதுக்கு அடுத்தால இங்கே வந்திருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கு கீழே போகாமல் முடிஞ்சளவு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 3 கேண்டில் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ண முடியாதனால ஒரு பயங்கரமான ஒரு ரெட் கேண்டில் வந்து வந்திருக்குது. பொதுவாக ரெட் கேண்டில் எப்போ விழுவும் அப்படின்னா, இந்த லைனை வந்து இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாலும் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரும்போது தான் வந்து இதேமாரி ஆகும். அதேமாரி ஆகி அதுக்கப்புறம் நம்ம இந்த லைனில் வந்துருக்குது, அங்கேருந்து இதாகிருக்குது. அப்போ இந்த லைனையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி நம்ம இப்போ மேலே இறக்கி விட்டுருக்கக்கூடிய மார்க்கெட்லையும் பார்த்தோம் அப்படின்னா, இங்கனக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்த கருப்பு லைனுக்கிட்ட வந்து அது வந்து கொஞ்சம் சிரமப்படுறது நமக்கு வந்து தெரியுது. அப்போ இது வந்து கொஞ்சம் சைடில் போய் அதுக்கப்புறம் திருப்பி வந்து மேலே அன்னைக்கு போகும். அதான் இது மேலே போக தான் செய்யும், ஆனால் வந்து கொஞ்சம் சைடில் கொஞ்சம் இதாகி போகும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 22,700 to 800 அப்படிங்கிற ஒரு அந்த ரேஞ்சு தான் வந்து ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த ரேஞ்சில் அது எப்படி வந்து நடந்துக்கிடுதோ அதுக்கேற்றபடி தான் வந்து மேற்கொண்டு அது வந்து எங்கே போக போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு லைன் வரைஞ்சி காட்டுதேன். இப்போ வந்து இது வந்து செல் பண்ணும்போது பயங்கரமாக செல் பண்ணிக்கிறாங்க, பை பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக இதாகிருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஆங்கிளில் வந்து அது வந்து ரைஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்தால பார்த்தோன்னா அதேமாரி இங்கே ரைஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதேமாரி ரைஸ் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட மார்ச் 21 ஒரு 27 இந்த மார்ச் முடிவுக்குள்ளே அதிகபட்சம் எவ்வளோ போகும் பார்த்தோம், 23 கிட்ட வந்து போகும். அதாவது இந்த மேலே இருக்கிற ப்ளூ லைன் கிட்ட வந்து அது வந்து போய் மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ட்னால அது வந்து கொஞ்சம் மேலே போவா கீழே போவா அப்படின்னு வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை அங்கே வந்து வரும். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கருப்பு லைன் வந்து அதை ஃபஸ்ட்டு தாண்டணும். அப்படி அதால் தாண்ட முடியலன்னா இது வந்து ஒரு பியரிஷான ஒரு சைன் மாதிரி திருப்பி இதில் மேலே போயிட்டு திருப்பியும் இங்கேருந்து கீழே வரலாம். இந்த லைனு ஒரு வேளை நமக்கு வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி அது சப்போர்ட்டு, இப்போ அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிச்சு அப்படின்னா இங்கேருந்து இங்கே இதாகும். இந்த பேட்டர்ன் பேர் வந்து என்ன அப்படின்னா பியரிஷ் ஃபாலிங் வெட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதேமாரி இப்படி கீழே 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 போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா பொதுவாக இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகி வெளியில் போகும். ஆனால் அது இத்தனை தடவை தான் கீழே வந்து இப்படி தான் பேட்டர்ன் இப்போ கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்லாம் கிடையாது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்திருக்கு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வந்துருக்குது. இப்போ இங்கே போய் டச் பண்ணிவிட்டு 2ஆம் மாட்டை கூட திருப்பி அதே 22,000 இல்லைனா 2,200க்கும் கீழே வந்து வரைக்கும் போகும். அதுக்கப்புறம் கூட திருப்பி மேலே போகலாம். அதனால் நமக்கு வந்து எதுவுமே வந்து இப்போதைக்கு சொல்ல முடியாது.
ட்ரேடர்ஸ் வந்து அவங்க அதுக்கேற்றபடி பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் இன்வெஸ்டர்ஸ்க்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த 22 டு 23 23,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே மேலே கீழே போகும். நீங்கள் வந்து ஒரே டைமில் பல்காக அமௌண்ட் போடுறது நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். அதை வந்து அதுக்கேற்றபடி போட்டுக்கோங்க. இதனால் என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா, இந்த 22,000 டு 23,000க்குள்ளே நம்ம வந்து வாங்கணும். அவசரப்பட்டு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி இந்த ஒரு இதில் ஒரு 2-3% உங்களுக்கு வந்து முன்ன பின்ன நீங்கள் வாங்குவீங்க. நீங்கள் சீக்கிரம் வாங்குறதுனாலையோ லேட்டாக வாங்குறதுனாலையோ லாபமோ நஷ்டமோ நடக்கும். ஆனால் நீங்கள் அவசரப்படாமல் பொறுமையாக வச்சிங்கன்னா அதோட பெட்டரான ப்ரைஸில் கூட வாங்கலாம். இப்படி சைடில் வந்து போகும். இன்னொரு இது வந்து கிட்டத்தட்ட பழைய லெவலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 22,500 700 அந்த ரேஞ்ச் வரும். அப்போ இன்னொரு பேட்டர்ன் கூட அது வந்தால் அதை வந்து போடணும்னு நினச்சா போடலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே போகலாம். அதனால் இங்கே தான் நடக்கும் அப்படின்னு இல்லை. இன்னும் ஒவ்வொரு தடவையும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு லேசாக மேலே போக ஆரம்பிச்சிட்டு அப்படின்னா நிஃப்டி உடனே மேலே போயிடும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க. அது வந்து அப்படி நடக்காது. நிஃப்டி வந்து பொதுவாக எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அது வந்து ஒரு அதிகமான கம்பெனி இருக்குது, அதிகமான பணம் வந்து புழங்குது. அப்படிங்கிறப்போ அது வந்து ஏறும்போதும் இறங்கும்போது மெதுவாக தான் இறங்கும், மெதுவாக தான் ஏறும். ஏன்னா ஒரே நாளில் வந்து அவ்வளோ ஸ்டாக்கையும் வித்துற முடியாது, ஒரே நாளில் எல்லா ஸ்டாக்கையும் வாங்கிட முடியாது. ஏன்னா அப்படி செஞ்சோம் அப்படின்னா சரியான விலை வந்து நமக்கு கிடைக்காது. அதுக்காக வந்து பொதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமாக விற்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுருப்பாங்க. வாங்கணும்னு நினைக்கிறவங்க விறுவிறுன்னு இதை விறுவிறுன்னு வாங்கினது யாருன்னு பார்த்தா நம்மளால தான் இருக்கும். நம்ம ரீட்டைலர்ஸ் நம்மளை மாரி உள்ள ஆளுங்க தான் இருக்கும். அப்படியே வாங்குவாங்க, வாங்கி இது பண்ணுவாங்க. திருப்பி விறுவிறுன்னு குறைஞ்சிட்டே இருக்கும் மெதுவாக. திருப்பி அதிக வேகமாக வாங்குவாங்க. அதேமாரி தான் இந்த இடம் டு இந்த இடமும் மக்கள் வந்து வாங்க போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முடிவு எடுக்க போகிறது அது மேலே போகுமா கீழே போகுமான்ட்டு. இந்த மாரி எல்லாரோட கூட்டமாக வேகமாக வாங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்கணும். நீங்கள் வாங்குறது வந்து எப்படி நீங்கள் பிளான் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த வாங்கினீங்கன்னா இந்த ரேஞ்சில் அடுத்து இது எங்கே போகும் அப்படின்னா திருப்பி அதிகபட்சம் போச்சு அப்படின்னா அடுத்து ஒரு இந்த இயருக்குள்ளே திருப்பி அதே லெவலுக்கு போகும். திருப்பி அதே ரேஞ்சுக்கு கீழே வரும், அப்படி மேலே போகும். இதை எதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து இதுக்கு முன்னாடியே இதேமாரி ஒரு தடவை வந்து நடந்திருக்குது. அதை வந்து நாங்கள் உங்களுக்கு காட்டுதேன். இது கோவிடுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம். மந்த்லியிலே காட்டுறோம் உங்களுக்கு. இப்போது இதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பேட்டர்னை எடுப்போம். ரொம்ப ரீசெண்டாக ஒரு 10 வருஷம் முன்னாடி உள்ளது. இப்போ இங்கேருந்து 2015 ஜனவரியிலேருந்து 2016 கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வந்து நிஃப்டி வந்து தொடர்ந்து கீழே வந்துக்கிட்டே இருந்துக்குது. இதேமாரி மேலே கீழே போய் இவ்வளோ தூரம் வந்துருக்குது. நீ இவ்வளோ இதுலேயே திரும்பணும் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து இதே கிடையாது. இப்போ 9,000 பாயிண்ட் இருக்குது, அதுலேருந்து 7,000 பாயிண்ட் கிட்ட போயிருக்குது. அப்படின்னா கிட்டத்தட்ட 30% வந்து கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம வந்து நிஃப்டி 10% கரெக்ட் ஆகிட்டு கண்டிப்பாக இது வந்து டேர்ன் அரவுண்ட் ஆகணும் அப்படின்னு வந்து அதுக்கு வந்து ஒரு விதிமுறையே கிடையாது. அவங்க வந்து விழணும்னா விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்திருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, திருப்பி இந்த ரேஞ்சு இது மேலே போயிட்டு மேலே நல்லா பயங்கரமாக ஏறி இருக்குது. ஏறிட்டு மேலே கீழே தான் வந்து போயிருக்குது. நம்ம வந்து இப்போ ஏற்கனவே நம்ம கோவிடுக்கு அப்புறம் பார்த்தோன்னா அதேமாரி தான் வந்து நம்ம மேலே ஏறிடுறோம். ஏறிட்டு இந்த ரேஞ்சை பாருங்கள். இது 11,000 12,000 இருக்குது. அந்த 11 டு 12,000 அப்படிங்கிறது இது எப்போ இருக்குது, ஆகஸ்ட் 2018 இருக்குது. அங்கேருந்து கீழே விழுதுக்கு முன்னாடி நம்ம ஜனவரி எடுக்கணும். ஜனவரி 2020. அப்போது கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே இப்படி சைட்வைஸாக தான் நம்ம வந்து போயிருக்குது. இதை நீங்கள் ஜனவரி ஸ்டார்டிங்லேருந்து எடுத்திங்கன்னா 11,000லேருந்து 12,000 போகிறதுக்கு அது கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே எடுத்துருக்குது. 3 வருஷம் இல்லை, 2018 2019 2020, ஆமாம் 3 வருஷம். இங்கே 11,000லேருந்து 12,000. இதுங்கிறது வெறும் 10% ரிட்டர்ன் தான். நல்ல பார்த்தீங்கன்னா வெறும் 10% போகிறதுக்கு தான் அவ்வளோ தூரம் வந்து போயிருக்குது, இவ்வளோ வருஷம் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம வந்து கோவிலில் இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறி திருப்பி இறங்கி திருப்பி மேலே வந்து இந்த உச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். இப்போ இங்கேருந்து வந்து சைட் வைஸாக அப்படியே போகும், ரொம்ப பெரிய ரிட்டர்ன்லாம் வராது. இப்போ இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வாங்கணும். அப்புறம் இங்கனக்குள்ளே வரும் 2025 26 ஆரம்பத்தில் திருப்பி இப்படி கீழே இறங்கும், திருப்பி இப்படி போகும். அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் போகும். அதிக லாபம் கிடைக்காது. 3 வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு 10%ங்கிறது கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து கீழே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக
பணம் ஸ்டாக்ஸ் வந்து வாங்கணும். அதேமாரி இப்போ ₹1,00,000 இங்கே வாங்குறீங்க அப்படின்னா, இங்கே மேலே திருப்பி அந்த லெவலுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் திருப்பி 1 வருஷம் கழிச்சு வரும் வச்சுக்கோங்க. அதில் 50%, அதாவது 50,000 விற்கணும். திருப்பி அடுத்து திருப்பி கீழே வந்து வரும், ஒரு 10% இறங்கலாம். திருப்பி அந்த 50,000 கூட போடணும். திருப்பி மேலே போட்ட பிறகு திருப்பி ஒரு 50,000 வைக்கணும். அப்படியே வந்து அந்த மூவ்மெண்ட்டுக்கு ஏற்றபடியே வந்து நம்ம வந்து வைக்கணும். இது வந்து உடனே நடக்காது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி தான் நீங்கள் வாங்க வேண்டியது வரும். 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் விற்க வேண்டியது வரும். அதேமாரி வந்து பிளான் பண்ணுங்கள். இப்போ அது நிற்கிறது வந்து இங்கே நிற்கிறது. ஒருவேளை அதை போய் டச் பண்ணிவிட்டு 2ஆம் மட்டம் இந்த 22,000 வந்து தொடர்ந்து வரும். 2020 வரலாம். இது வந்து கண்டிப்பாக நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. வரலாம். அப்படி இல்லைனா இங்கேயே பிரேக் அவுட் ஆகி வெளியே போகலாம். அப்போ 2க்குமே நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். அப்போது இந்த இடத்த 22 23,000 அப்படிங்கிறதுல வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து கிராஸ் ஆக போதா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ இந்த 22 to 23ல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம், இல்லை அதிகமாக கூட வாங்கலாம். அங்கேருந்து போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாங்குங்க. ஆனால் இங்கே வந்து பொதுவாக ஒரு 2-3 மாதத்துக்கு, அடுத்த 2-3 மாதத்துக்கு கொஞ்சம் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 7-8 மாதம் கழிச்சு திருப்பி நீங்கள் அதில் வந்து 50% வந்து நீங்கள் விற்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்படி தான் வந்து இது மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து என்னோட தனிப்பட்ட ஒரு பார்வை. அது இதுபடி போச்சு அப்படின்னா எதுவும் நிஃப்டி வந்து தொடர்ந்து வந்து கீழே இறங்காது. அது வந்து ஒரு சைட்வேஸாக தான் போகும். மேலே ஏறும்போது வேகமாக மேலே ஏறும். ஆனால் கீழே இறங்கும்போது வந்து பயங்கரமாக வந்து இறங்காது. அது வந்து ஏதாவது ஒரு மோசமான சூழ்நிலை, இந்த கோவிடு இல்லை வேறு ஏதாவது 2008 நடந்த மாதிரி அப்படி நடந்தால் மட்டும் தான் வந்து பயங்கரமாக இறங்கும். அப்படி இல்லைனா மெதுவாக சைடு வைஸாக தான் வந்து அதிகமாக போகும். அப்போ சைடு வைஸில் நீங்கள் எப்படி ப்ராஃபிட் பார்க்கணும்னா, நான் சொன்ன மாதிரி 1,00,000க்கு வாங்குங்க, 50,000க்கு விற்றுருங்க. 1,00,000க்கு வாங்குங்க, 50,000 திருப்பி போடுங்க, திருப்பி 50,000 எடுங்க. இல்லை அதிகமாக கூட போடலாம். கீழே வரும்போது இப்படி மேலே கீழே வரும்போது நம்ம எடுக்கணும். அது ஒரு வேளை அந்த பாயிண்ட்டை தாண்டி மேலே போனாலும் கொஞ்சம் தான் போகும், ரொம்ப போகாது. இதுதான் இந்த வாரத்துக்கான அனலிஸு. நான் அவ்வளோதான்.